இது என்னமோ அப்படியே சதுரங்க வேட்டை படம் மாதிரி இருக்கு சார் நீங்கள் சொல்றது பார்த்தா. இது அது நம்ம நேரடியாகவும் சொல்லலாம், மறைமுகமாகவும் சொல்லலாம். ஏறக்குறைய இது எம்எல்எம் மாதிரியும் இது ஒரு போர்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து கரெக்டாக இந்த சானிடரி நாப்கின்னு, அப்புறம் சில க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க போல, இந்த காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம். இது இந்த மாதிரி ஆன்லைன்லேயும் சேல்ஸ் நடக்குது, எம்எல்எம் மாதிரியும் பண்ணுறாங்க. இதில் என்ன சந்தேகம்னா, இப்போ ஆல்ரெடி இருக்க கம்பெனியில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் மாட்டினாங்களா, இல்லை இவங்க அவங்கள மாட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. இவர்களுக்கு நேரடியான அந்த ப்ராடக்டை பற்றியோ அது மேனுஃபேக்சரிங்கை பற்றியோ அது என்னன்றது தெரியாது. இவர் ஒரு நடிகர், இவர் ஒரு டைரக்டர். ஆனால் இதை செஞ்சுக்கிட்டு இருக்க நிறுவனம் வந்து ஈரோட சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இவங்க மாட்டிருக்காங்கன்னா, இவங்க அந்த நயன்தாரா ஃபேமை வச்சு இவங்க யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை இதான் நயன்தாராவுக்கு தெரியுமான்னு தெரில. இல்லை பெருசாக அதில் வந்து பெரிய ப்ராடக்ட்லாம் கொண்டு போய் சேர்த்து மார்க்கெட் பண்ண. ஏன்னா இன்றைக்கி உலகத்திலேயே வந்து காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நம்பர் 1 இருக்குது பிஸ்னஸில். இன்றைக்கி முடி அமேசான் காடுகளில் வளர்ந்த வந்து மூலிகை செடி எடுத்து முடி வளர்றன்றாங்க. பட் அப்படி முடி வளரணும்னா இன்றைக்கி லண்டன் இளவரசர் முடி வளர்த்துருப்பார்ல, வாங்கி தேய்ச்சிருப்பார்ல, டப்பா வாங்கி தள்ள குடிச்சு தேய்ச்சிருப்பார்.